என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை எக்ஸலில் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மேத்தமேட்டிக்கல் வேல்யூவாக ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் இம்பார்ட்டண்டான ஒரு சில மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எப்பவும் சொன்ன மாதிரி இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸுக்கான ஃபார்முலாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா அப்படிங்கிற அந்த டேபிளில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இருக்க ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சாம்பிள் டேட்டா செட் வச்சுருக்கோம். இதில் வந்து இதை யூஸ் பண்ணி நாம் ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சம்னாலே அடிஷன் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு சம் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இதை வந்து நாம் வந்து ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூஸோடைய சம் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், அதாவது மேக்ஸிமம், அதாவது அந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த நம்பர் மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டு மேக்ஸ் அப்படின்னு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரேஞ்சில் எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வெளியே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மினிமம் ஈக்குவல் டு போட்டு MIN போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிறதுல மினிமம் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணும் வந்து நாம் இந்த டேட்டாஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணோம். அடுத்ததாக வர ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாமளே மேனுவலாக நம்ம என்ன போடுறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நாம் ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்போ 64 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த 64ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 8. ஸோ நம்மளுக்கு 8 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்ட், அதாவது வந்து இது என்னென்னா ரேண்டம் நம்பர்ஸை நம்மளுக்கு வெளியே எடுத்துகிட்டு வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு ரேண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.724174 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே போய்ட்டு மறுபடியும் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு நம்பர் நம்மளுக்கு ரேண்டமாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ரேண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர், அதாவது வந்து பவர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுறதுங்கிறத பார்க்கலாம். ஈக்குவல் டு போட்டு பவர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பர் அண்ட் பவரை எழுதணும். இப்போ நம்பர் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு எழுத போகிறோம். பவர் வந்து 10 அப்படின்னு எழுத போகிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 1024 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்து ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்துடும். இந்த ஃபேக்டோரியல் 5 அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு வரும். இதுதான் அந்த ஃபேக்டோரியல். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 தான் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாட், அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு மாட் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு நம்பரையும் ஒரு டிவைசரையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்பர் வந்து நம்ம 5 அப்படின்னு கொடுக்குறோம், டிவைசர் வந்து நம்ம 2 அப்படின்னு கொடுக்குறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 வரும். ஏன்னா வந்து அதுதான் ரிமைண்டர் தான் நம்மளுக்கு மாட் அப்படிங்கிற வேல்யூவாக நம்மளுக்கு வெளியே வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கனாலோ அது வந்து ஈவன் நம்பராக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு ஈவன் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு நம்பர் நம்ம டைப் பண்ணலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம என்ன டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 அப்படிங்கிற நம்பர் டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அதோட ஈவன் நம்பரான 84 அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MS எக்ஸலில் எப்படி மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.